மகாபிரபு நீங்க இங்கே வந்துட்டீங்களா? இது வந்து 20 அடி பாதை, ஒரு 30 சென்ட் கிடக்கு, அங்கிட்டு ஒரு 40 சென்ட் கிடக்கு. உங்களுக்கு எதை பாக்குறீங்க? ஆனா சென்ட் என்ன விலைன்னு போகுது? இந்த முன்னாடி என்ன விலை போகுது, பின்னாடி என்ன விலை போகுது? கரெக்டா வாங்க இடத்த காட்டு விலை சொல்லுங்க முதல்ல, அப்புறம் அந்த இடத்த பார்த்து வருவோம். வாங்கண்ணே. இந்த இடத்துல வந்து எல்லா வசதியும் இருக்கு தம்பி. எப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க காலேஜ் வருது, இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்ட் வருது, உங்களுக்கு இருக்கு நல்ல தண்ணி, நல்ல வசதிகள்லாம் இருக்கு. உங்களுக்கு இதை பாக்குறீங்களா அதை பாக்க எங்கனி வீடு வாங்கினாலும் கூட பார்க்கிங் பண்ண முடியாம இருக்குது. அந்த அளவுக்கு வீட்டை கட்டி போடுறாங்க, ரோடு வசதி எல்லாம் போகுது. அதுதான் நம்ம வெளியில வந்து பார்த்து வண்டி வாகனங்கள் விடுற மாதிரி கரெக்டா ரோடு மேல இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் வசதியா இருக்கு. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ஒரு இடம் வாங்கிட்டு நான் வில்லங்கத்துல மாட்டிக்கிட்டேனே, அது வில்லங்கள் இல்லாம இருக்கணும்னே. வில்லங்க இல்லாத இடமா? எல்லாமே வில்லங்க தானடா. வில்லங்க இல்லாம எங்கடா இடம் பாக்குறது? அங்க பூரா கஞ்சி குடிக்கிறது, வில்லங்க மண்ணத்தாடா கஞ்சி குடிக்கலாம். வேற இடம் காட்டு, வாங்க பாப்போம். இத பாருங்க, நான் நல்லா இருக்கான்னு பாருங்க. தம்பி போன வாரம் ஒரு பையன் கொண்டு காட்டினானே இந்த இடத்த. காட்டிட்டாங்களா? சரி, வேற இடம் காட்டுறானே. அவிய மாட்டான் போல இருக்கு, ஒரு தண்ணியில் அவிக்கிறது கஷ்டம் போல இருக்கு. எப்பயாச்சும் அவிய வைக்கணும். சரி வாங்கண்ணே, இந்த இடத்த பார்ப்போம். பாருங்கண்ணே, இதுல ஒரு 25 சென்ட் கிடக்குண்ணே. இது ஒரு 1.80 தருவாங்கண்ணே. என்னண்ணே இடம் நல்லா இருக்கானே? ஏன் தம்பி, இது யார் வீட்டு இடம் உங்களுக்கு தெரியுமா? முதல்ல யார் வீட்டு இடம்ண்ணே? என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க? எங்க மாமியா வீட்டு இடம் தம்பி. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இப்படித்தான் கிளம்பி வித்துட்டு இருக்கீங்க ஊருக்குள்ள நீங்க. சாராட்டானே, ஏன்னா இடம் நல்லா இல்லையாண்ணே? என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்களே? என் சொந்த மாமியா வீட்டு இடத்த எனக்கு எழுதி தர்றா இருந்த இடத்தையே வந்து எனக்கே விற்க பாக்குறீங்களா தம்பி? மாமியா வீட்டு இடமாண்ணே? ஆமா தம்பி, விற்க சொன்னாங்கண்ணே. அதனாலதான். யாரு சொன்னது உங்களுக்கு தம்பி? சொல்லுங்க. சொன்னாங்கண்ணே, இந்த மாதிரி ஆளுக்கு சொன்னாங்க விற்கணும் அப்படின்னு. அப்படிலாம் நீங்க வந்து ஆளுக்கு சொன்னாலும் சொல்லி என் சொந்தக்காரன் இடத்தையே எனக்கே வந்து விற்க பாக்குறேன். நல்லா இருக்குது, பாத்துக்கிறேங்க. உங்க தொழிலையும் பாதிக்க கூடாது தம்பி. முடிச்சுக்கிட்டான்டா. வாங்கண்ணே, வேற இடம் இருக்கு பாப்போம். ஒழுங்கான இடத்த காட்டுனா என்ன கூப்பிட்டு வரேன். சும்மா வந்துட்டு ஏட உடமான இடத்த காட்டிக்கிட்டு இருந்தியாக்க எனக்கு வந்து கெட்ட கோவம் வரும். வாங்கண்ணே வாங்கண்ணே, நான் ஒரு சூப்பரான இடம் காட்டுறேன். வண்டியில இருங்க, வா வா போவோம். ஏறுங்கண்ணே, வண்டியில இருங்க. எடுங்கண்ணே, உங்க வண்டி தானே? ஆமா ஆமா, ஏன் வண்டி தான். எடுங்கண்ணே, ஏறுங்கண்ணே, போ. ரோடு முன்னாடி தானே? சரி சரி சரி, இந்த போறேன்ல, போறேன் போறேன் போறேன். இறங்குண்ணே, இந்த இடத்துல இறங்கிட்டு இறங்க. நீங்க இறங்க தம்பி, வாங்க வாங்க வாங்க, நான் இறங்கிட்டேன் வாங்க. நம்ம இடத்தையே நமக்கு காட்டுறானே இவன். அண்ணா, இந்த இடம் தானே கடைசி இடம். இதுக்கு மேல நம்ம இடம் பாக்குறதா இருந்தா வேற அவுட்டர்ல தான் போகணும். இந்த இடம் பாத்துருங்கண்ணே. இந்த இடமா? ஆமாண்ணே. ஏன்னா இந்த இடத்துக்கு என்னண்ணே 2 செட்டுமெல்லாம் பண்ணிடலாம்ண்ணே. முதல்ல ஒரு செல்ல அட்வான்ஸ் போட்டுருவோம். ஏன்னா இது வில்லங்கம்லாம் இல்ல, நல்ல இடம்ண்ணே. யார் இடம் தெரியுமாடா? ஏன்னா யார் இடம் தெரியுமாடா உனக்கு? இல்ல, விக்க சொன்னாங்கண்ணே. யாரா உனக்கு விக்க சொன்னது? அண்ணே, பார்ட்டிக்காரவு தானே சொன்னாங்க. ஏண்டா என் மகன் இடத்தையே வச்சுக்கிட்டு எனக்கே விக்கிறதுக்கு நீ வந்து கிளம்பி வந்துட்டீங்களா? எத்தனை புரோக்கர் இப்படிலாம் நீ கிளம்பி இருக்கிறீங்க? ஏண்டா விக்க சொன்னாங்கண்ணே. சட்டையை பிடிக்கிறீங்க, சட்டையை விடுங்க. நம்ம ஏண்டா எத்தனை இருக்கிற ஒரு இடத்துக்கு எத்தனை खत्म।